ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். கள நிலவரத்தை புட்டு வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி ஆதங்கத்தை கொட்டி தீர்த்ததால் பரபரப்பு. பிரபல தனியார் உணவகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல், புதுச்சேரியில் பரபரப்பு. புதுச்சேரியில் வரும் ஐடி நிறுவனம் மாநிலம் வளர்ச்சி அடையும் என அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். மேட்டுப்பாளையத்தில் கஞ்சா விற்ற 3 வாலிபர்கள் அதிரடியாக கைது செய்த காவல்துறையினர். இனி விரிவான செய்திகள். பாரதிய ஜனதா கட்சி தேசிய செயல் தலைவர் நிதின் நபீனிடம் புதுச்சேரி கள நிலவரத்தை முதலமைச்சர் ரங்கசாமி புட்டு வைத்ததோடு ஆதங்கத்தையும் வெளியிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு நடைபெற்று வருகின்றது. இரட்டை இன்ஜின் ஆட்சி என வர்ணிக்கப்பட்ட இந்த ஆட்சியில் ஒரு இன்ஜினாக உள்ள பாரதிய ஜனதா கட்சி மீது கடந்த ஓராண்டாகவே முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கடும் அதிருப்தியில் உள்ளார் என பேசப்பட்டது. இந்நிலையில் 2 நாள் சுற்றுலா பயணமாக புதுச்சேரி வந்த பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் கூட்டணி சம்பந்தமாக முதலமைச்சர் ரங்கசாமியை திலாசுப்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். அப்பொழுது புதுச்சேரி அரசியல் சூழல், தேர்தல் வியூகங்கள் குறித்து நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டது. சந்திப்பின் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவர் நிதின் நபீன் வரும் சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி கூட்டணி தொடர வேண்டும் எனவும் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும், பெஸ்ட் புதுச்சேரியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என பேசியுள்ளார். இதனை கேட்ட முதலமைச்சர் ரங்கசாமி தாங்கள் இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதாகவும் பிரதமர் மோடி மீதும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீதும் தனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளது என்றும் இதில் எந்தவித சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம், வரும் சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும், ஆனால் கள நிலவரம் வேறாக உள்ளது என்று கூறியுள்ளார். 30 சட்டசபை தொகுதிகளிலும் புதுச்சேரியில் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் வெற்றியை நிர்ணயிக்கும் சக்தியாக உள்ளனர் எனவும் சிறுபான்மையினருக்கு நமது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி உள்ளது என்றும் என்ஆர் காங்கிரஸ் மீதும் தன் மீதும் சிறுபான்மையினர் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு வெளியே வாருங்கள், எங்களது அனைவரது ஓட்டும் தங்களுக்குத்தான் என்று சிறுபான்மையினர் அடித்து சொல்கின்றனர் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். மேலும் கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு சிறுபான்மையினர் ஓட்டு போட மறுக்கின்றனர் என்றும் இதுதான் யதார்த்தமான கள நிலவரம் என்றும் கூறியுள்ளார். மேலும் ஆட்சியின் கடைசி காலமாக இருப்பதால் எஞ்சியுள்ள நலத்திட்டங்கள் மக்கள் சென்றடைய வேண்டும் எனவும் தேர்தலை சந்தித்து விடலாம் என்றால் நிர்வாகத்தில் ஆளுநர் அதிகாரிகளால் ஏகப்பட்ட தடங்கல்கள், முட்டுக்கட்டைகள் போடுகின்றனர் என்றும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் மக்களை சந்திப்பதற்காக மக்களுக்கான மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களை விரைந்து முடிக்க கேட்கிறோம் எனவும் ஆளுநரிடம் பேசுகிறோம் என நிர்மல்குமார் சுரானா கூறியுள்ளதாகவும், ஆனால் எதுவும் மாறவில்லை, எதுவும் நடைபெறாமல் தடங்கல்கள், முட்டுக்கட்டைகள் அதிகரித்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார். இதனை கேட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் முதலமைச்சர் ரங்கசாமியை சமாதானப்படுத்தியுள்ளார். மேலும் அங்கிருந்த புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டவியாவை அழைத்து ஆளுநருடன் பேசி அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். அப்பொழுது மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தான் இனி புதுச்சேரிக்கு அடிக்கடி வரப்போவதாகவும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு தங்க உள்ளதாகவும் எதுவாக இருந்தாலும் நேரடியாக தானே முன்னின்று முடித்து வைப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். மேலும் 1-to-1 பேசுவதாகவும் தாங்கள் சொன்னதைப் போன்று தை மாதத்தில் வழி பிறக்கும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த சந்திப்பின் பொழுது மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர். பிரபல தனியார் உணவகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் புதுச்சேரியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகை, டிஜிபி அலுவலகம், தலைமை செயலகம், ஆட்சியர் அலுவலகம், ஜிப்மர், தனியார் உணவகம் உள்ளிட்டவைகளுக்கு கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்து கொண்டிருந்தது. மிரட்டல் வரும் VPN IT வெளிநாட்டில் இருந்து வருவதால் காவல்துறையினர் அதன் தகவலை பெற முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் செய்தி வந்துள்ளது. தகவல் அறிந்த SP ஸ்ருதி தலைமையிலான ஆய்வாளர் ஜெய்சங்கர் மற்றும் காவலர்கள் தனியார் உணவகத்திற்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வெடிகுண்டு பிரிவு காவலர்கள்
மோப்பநாய் டோனி உதவியுடன் ஓட்டலில் அனைத்து இடங்களிலும் தீவிர சோதனை மேற்கொண்டனர். காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடந்த இந்த சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் வதந்தி என்பது தெரியவந்துள்ளது. கடந்த சில வாரங்களாக முக்கிய இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வராமல் இருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் வர துவங்கியுள்ளது. இது காவல்துறையினர் மற்றும் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐடி நிறுவனம் வருவதால் புதுச்சேரி வளர்ச்சி அடையும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் பல்வேறு துறைகளில் சாதனை செய்த சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் பேசியுள்ளார். புதுச்சேரி அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவதாகவும் இங்கு படிக்கும் மாணவர்கள் வெளி மாநிலங்களில் வேலைக்கு செல்லும் நிலை உள்ளது எனவும் அவர்களுக்கு நமது மாநிலத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற எண்ணம் அரசுக்கு உள்ளது எனவும் கூறியுள்ளார். படித்த இளைஞர்கள் அனைவரும் ஐடி வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதில் ஆசை உள்ளது எனவும் புதுச்சேரியில் சோகோ நிறுவனம் வர உள்ளதால் இதன் மூலம் வேலைவாய்ப்பு மட்டுமின்றி மாநிலமும் வளர்ச்சி அடையும் எனவும் அமைச்சர் நமச்சிவாயம் பேசியுள்ளார். மாநில வளர்ச்சி சம்பந்தமா பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாநிலத்திற்கு பல்வேறு விதமான ஒத்துழைப்பை மத்திய அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கின்றது. நேற்றுக்கு கூட மீட்டிங்ல முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு பாரத பிரதமர் அவர்கள் புதுவை மாநிலத்திற்கு அனைத்து விதமான உதவிகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் மாநிலத்திற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வர முடியும், ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்களை எவற்றையெல்லாம் நாம் மேலும் செயல்படுத்த வேண்டிய பாக்கி இருக்கின்றது என்பதை போன்ற ஆலோசனைகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். வெகு விரைவாக மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் எந்த வாக்குறுதிகளை கொடுத்தோமோ அத்தனை வாக்குறுதிகளும் கிட்டத்தட்ட 95% மேற்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மேட்டுப்பாளையத்தில் கஞ்சா விற்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் காவல் துணை ஆய்வாளர் சிவக்குமார் மற்றும் காவலர்கள் மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் 3 வாலிபர்கள் நின்று கொண்டிருந்தனர். காவல்துறையினரை கண்டதும் அவர்கள் ஓட்டம் பிடித்துள்ளனர். உடனே காவல்துறையினர் அவர்களை மடக்கி பிடித்துள்ளனர். விசாரணையில் அவர்கள் அந்த வழியாக வரும் இளைஞர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வது தெரியவந்துள்ளது. காவலர்கள் அவர்களிடம் இருந்து 1 கிலோ 150 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர். பின்னர் 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்கள் காந்தி திருநல்லூரை சேர்ந்த கார்த்திக் ராஜா, விழுப்புரத்தை சேர்ந்த ஆம்ப்ரோஸ் பெர்னாண்டஸ், தர்மபுரியை சேர்ந்த சந்தோஷ் என்பது தெரியவந்துள்ளது. பின்னர் 3வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு குடில் ஸ்டார் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகின்றது. கிறிஸ்துவர்களின் முக்கிய பண்டிகையான கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும் டிசம்பர் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ளது. இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான இந்நாளை கிறிஸ்தவர்கள் தங்களது இல்லங்களில் குடில்கள் அமைத்து இயேசு சுரூபம் வைத்து வெகு விமரிசையாக கொண்டாடுவர். இதற்காக அவர்கள் தங்களது வீடுகளில் ஸ்டார், குடில், கிறிஸ்துமஸ் மரங்கள் உள்ளிட்டவைகளை அமைத்து அழகுபடுத்துவர். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் புதுச்சேரியில் மிஷன் வீதி, காந்தி வீதி, நேரு வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விதவிதமான வண்ணங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார் விற்பனைக்கு வந்துள்ளது. இதேபோல் கிறிஸ்துமஸ் மரம், குடில்கள் அமைப்பதற்கு தேவையான பொருட்கள், குழந்தைகளை கவரும் வகையில் கிறிஸ்துமஸ் தாத்தா உடைகள், பலவிதமான அலங்கார விளக்குகளும் புதிய வடிவங்களிலும் பல வண்ணங்களிலும் விற்பனைக்கு வந்துள்ளது. இதனை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். மேலும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் என பலரும் இந்த வண்ணமயமான ஸ்டார், கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள் முன்பு நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் இந்த ஆண்டு புதிய வகையான இத்தாலி, சைனீஸ் குடில் செட் விற்பனைக்கு வந்துள்ளது. 500 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரையிலான குடில் செட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை அதிகரித்து வருவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆரோவில்லில் நடைபெற்ற கலை இலக்கிய விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்று சிறப்பித்தார். புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான ஆரோவில் சர்வதேச நகரில் பல்வேறு வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். உலகளாவிய நல்லிணக்கத்தின் கலங்கரை விளக்கமாக ஆரோவில்லை முன்னிறுத்தும் வகையில் கலை இலக்கிய விழா கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. 6 நாட்கள் நடைபெற்ற இதன் நிறைவு விழா டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெற்றது.
இவ்விழாவில் தமிழக ஆளுநரும் ஆரோவில் அறக்கட்டளை தலைவருமான RN ரவி பங்கேற்று இந்தியாவின் ஆன்மீக மறுமலர்ச்சி மற்றும் உலக அமைதிக்கான நோக்கம் குறித்து பேசினார். ஆரோவில் அறக்கட்டளை செயலாளர் ஜெயந்தி ரவி வாழ்த்தி பேசினார். இதனைத் தொடர்ந்து மணிப்பூர், அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. மேலும் ஆரோவில்லை வடிவமைத்த முன்னாள் தலைவர்களான பேராசிரியர் கிரித் ஜோஷி, பேராசிரியர் MS சுவாமிநாதன், டாக்டர் கரண் சிங் ஆகியோருக்கு விழாவில் மரியாதை செலுத்தப்பட்டது. போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்து 6 லட்சத்திற்கும் மேல் தனியார் நிறுவன ஊழியர் இழந்துள்ளார். பெரிய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் செல்போன் எண்ணிற்கு ஒரு தகவல் வந்துள்ளது. அதில் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை நம்பி முதலில் அவர் சிறிய தொகையை முதலீடு செய்துள்ளார். இதன் மூலமாக அவருக்கு அதிக லாபம் கிடைத்துள்ளது. எனவே அவர் பல்வேறு தவணைகளில் 6,53,000 முதலீடு செய்துள்ளார். அதன் மூலமாக கிடைத்த லாபத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயன்றுள்ளார். ஆனால் அது முடியாமல் போயுள்ளது. அப்பொழுதுதான் போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்து பணத்தை இழந்தது தெரியவந்துள்ளது. இதேபோல் தட்டாஞ்சாவடியை சேர்ந்த நபரின் செல்போன் எண்ணிற்கு அழைப்பு வந்துள்ளது. மறுமுனையில் பேசியவர் தன்னை தனியார் வங்கி அதிகாரி என தெரிவித்துக் கொண்டு வங்கிக் கணக்கை புதுப்பிப்பதாக கூறி அவரின் ரகசிய எண்ணை பெற்று 6,46,000 மோசடி நடைபெற்றுள்ளது. இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை மொரட்டாண்டியில் உள்ள ஜெருசலேம் சுவிசேஷ சபையில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை மொரட்டாண்டியில் உள்ள ஜெருசலேம் சுவிசேஷ சபையில் கிறிஸ்துமஸ் விழா டிசம்பர் 21 கொண்டாடப்பட்டது. திருச்சபை விசுவாசிகள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டனர். பாடல்கள், துதி, ஆராதனைக்கு பின் போதகர் SM ரெஜிஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்தார். இதனைத் தொடர்ந்து சிறுவர்களின் வேத வசனம் ஒப்பித்தல் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் கலந்து கொண்ட அனைவரும் இறையாசீர் பெற்றவர்களாய் தங்களது இல்லம் திரும்பியது குறிப்பிடத்தக்கது. வரக்கூடிய அந்த ஞானிகள் சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து விட்டு அப்புறம் தான் மூவ்மெண்ட் பண்ணி வந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் இன்றைக்கு கூட நீங்கள் காலையில் உங்களுடைய வீட்டில் எழுந்து நீங்கள் வெளியில் வந்து அதிகாலையில் பார்க்கிற பொழுது இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை பார்க்கலாம். அந்த நட்சத்திரம் தெரியும். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,400 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,280 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.